அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் ஆன்மீக மருத்துவம் என்ற நம்முடைய யூடியூப் சேனலின் வாயிலாக உடலுக்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நாம் தெரிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு விதமான சந்தேகங்களையும் கேள்வி பதில்கள் என்ற அடிப்படையிலே நாம் தீர்த்து வைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தீர்த்து வைக்குகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதுல சமீபமாக நம்முடைய ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மள கேட்டிருந்தாங்க, ஹஸ்ரத் இஸ்லாத்துல கருகுமணி அணியலாமா, அது சம்பந்தப்பட்ட விஷயம் என்னங்கிறத நீங்க தகவலை தெரியப்படுத்துங்க என்பதாக கூறியிருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுவாக இஸ்லாமிய கலாச்சாரத்தில், இஸ்லாமிய திருமணத்தில் பல்வேறு விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்யப்படுகிறது. அதிலே முற்றிலும் இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்கள் செய்யப்படுகிறது. இஸ்லாத்திற்கும் அந்த சடங்குகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. மாற்றார்களை போல மற்றவர்கள் கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றி சில நபர்கள் நம்முடைய இஸ்லாம் வளமை என்று சொல்லி சில விஷயங்களை திணித்ததினுடைய வெளிப்பாடோ என்னவோ தெரியவில்லை. இன்றைக்கு அதுவெல்லாம் இஸ்லாமிய திருமணங்களிலே பெரும்பான்மையான அளவிலே காணப்படுகிறது. அதிலேயும் குறிப்பாக ஆட்டம் பாட்டங்கள், அனாச்சாரங்கள், வீண் விரயங்கள் என்று நிறைய சொல்லிக் கொண்டே செல்லலாம். அதில் மிகுந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் கருகுமணி என்று சொல்லலாம். ஒரு காஃபிர் எப்படி தாலி அணிகிறாங்களோ அந்த மாதிரி கருகுமணின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்களே சொல்றாங்க. அவருடைய மனசுல அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஒரு மூட நம்பிக்கையை விதைத்து விட்டார்கள். ஃபாத்திமா நாயகிக்கு உகப்பானது கருகுமணி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஃபாத்திமா நாயகம் கருகுமணி அணிந்தார்கள் என்பதாக ஒரு ஹதீஸிலேயும் நம்மால் காண முடியாது. எந்த ஒரு விஷயத்திலேயும் ஃபாத்திமா நாயகம் கருகுமணி அணிந்தார்கள், அலைரலி அல்லாஹ் கழுத்துல போட்டாங்கன்னு பேசவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. ஒரு திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்திலே 3 முக்கிய தேவைகள். ஒன்று, மகர் என்று சொல்லக்கூடிய நன்கொடை கொடுக்க வேண்டும். 2, திருமணம் சம்பந்தப்பட்ட சம்பந்ததாரர்களுடைய 2 சாட்சிகளினுடைய ஒப்புதல் வேண்டும். 3ஆவதாக அந்த பெண்ணினுடைய சம்மதம், பெண் வீட்டாருடைய சம்மதம் வேண்டும். இந்த 3 தான் அவசியம். கருகுமணி என்பது ஒரு இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியம். அலங்காரத்திற்காக அந்த பெண்ணினுடைய ஒரு அலங்காரத்திற்காக கருகுமணி, கருப்பு கலர்ல மணி அழியினாவே ஒழிய அப்படி அணிஞ்சா அது தவறே இல்லை. இந்த கருகுமணி அந்திரிச்சுன்னு சொல்லி சொன்னா அந்திரிச்சுன்னு சொல்லக்கூடாது, மணி பெருகிருச்சுன்னு சொல்லணுமா. இல்லாட்டி என்ன ஆயிரும் கேட்டா கணவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிரும். மணி அந்த கருங்குமணி எந்திரிச்சா என் கணவனுக்கு என்ன ஆகும் தெரியலையே அல்லா அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கு ஃபுல்லா வீடே ஒரு சேட் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு இன்றைக்கு வீட்டிலே நம்முடைய இஸ்லாமிய வீடுகளிலே ஏற்படுகிறது. கருகுமணி என்பது முற்றிலுமாக இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் என்பதே கிடையாது. கருகுமணி கழுத்தில் போட வேண்டும். அதை கழட்டி வைத்தால் உங்க கணவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிரும். அது அந்திரிச்சுன்னா உங்க கணவர் மூத்தா போறாரு. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? சஹாபாக்கள் அணிஞ்சிருந்தாங்களா? இப்படி எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் சஹாபாக்களும் வழிமார்களும் எதை காட்டி தந்தார்களோ அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும். முற்றிலும் இஸ்லாத்திற்கு மாற்றமான மூட நம்பிக்கையில ஈடுபடுத்திட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க, கருமணி என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாதுங்க. அந்த மணியை நீங்க என்ன செய்யலாம், ஒரு அலங்காரத்துக்காக நீங்க தாராளமா கழுத்துல போடலாம் ஒழிய அந்த மணிதான் என் புருஷன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக என் கனது அந்திரிச்சுன்னா என் கணவர் மூத்தா போயிடுவாரு, இதுவெல்லாம் மூட நம்பிக்கை. இஸ்லாத்தில் முற்றிலும் இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கலாச்சாரத்தை பின்பற்றுவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மார்க்கம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கமெண்ட்ல நீங்க கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவாக அதுவே அப்லோட் செய்யப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.